இண்டிபெண்டன்ட் வில்லா சொல்லும்போது நமக்கு எல்லாருமே வந்து ஒரு பெரிய பர்சனல் கனெக்ட் இருக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தேடி 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 எங்கே கிடைக்கும் இண்டிபெண்டன்ட் வில்லா சென்னையில் அப்படின்னு சொல்லி நம்ம தேடுற வழக்கம் உண்டு. வீடு வாங்கக்கூடிய அத்தனை பேருமே முதல்ல எடுக்கிற ஆப்ஷனே வந்து இண்டிபெண்டன்ட் வில்லா எங்கேயா கிடைக்குதா என் பட்ஜெட்டில் அப்படி தான் நம்ம தேடுவோம். ஸோ அப்படி தேடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட் போயிடும். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 1 எனக்கு கிடச்சிருமா சார் இப்படி கேட்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வில்லா கம்யூனிட்டி தான் வந்திருக்கிறோம். ஸோ கண்ண வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வில்லா யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, எப்போ டெலிவரி கிடைக்கும், ஸோ என்ன மாதிரி ப்ரைஸ் பாயிண்டில் வருது, யாரெல்லாம் இங்கே வாங்கலாம், யாரெல்லாம் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துலாம். கண்ண வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வாம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு ஒரு வில்லா கம்யூனிட்டி வந்துருக்கிறோம். இந்த வில்லா கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பை சத்யம் ஹோம்ஸ். ஸோ சத்யம் ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 16 வருஷமா இந்த மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஸோ வாங்க உள்ள போயிடலாம். ஸோ இது வந்து அவங்களுடைய கிராண்ட் ஆர்ச். ஸோ இந்த ஆர்ச்சில் நம்ம உள்ள போவோம்னு சொன்னால் இங்கே வந்து அவங்களுடைய போர்டு வச்சிருக்காங்க. சத்யம் ஹோம்ஸ் வந்து லாஸ்ட் 16 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வராங்க. அதில் ஸ்பெஷலைஸ்டாக இவங்க வந்து நிறைய வில்லாஸ் பண்ணுறாங்க. ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா பாரடைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் தாம்பரத்தில் டாலர் காலனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வில்லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் வில்லா சகுந்தலா அப்படின்னு ஒரு வில்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் கூட அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளாரன்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லா கம்ப்ளீட் ஸ்ரீபெரும்புத்தூரில் பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யம் ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 500 வில்லாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க வந்து நாங்கள் ஆன் டைம் டெலிவரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து அதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் டைம் டெலிவரி இங்கே கிடைக்குதா இல்லைன்றது பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் மாம்பாக்கம் ரோடு, அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரப்பாக்கம் ஒரு இடம் இருக்குங்க. ஸோ ஆன் மெயின் ரோட்டில். ஸோ மதுரப்பாக்கம், அந்த மதுரப்பாக்கத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் உள்ளே வருவீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. இது 1 ஏக்கர் ப்ராஜெக்ட், ஆல்மோஸ்ட் 29 வில்லாஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த வில்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்லாம் நிறைய பேர் வந்து வில்லாஸ் வந்து அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்களோ, அவங்க என்ன வாஸ்து கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கட்டி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் சூஸ் பண்ணிக்கணும். இது எனக்கு வேணும், இது வாங்கிக்கிறேன், இது ஓகே அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிப்போம். இங்கே அப்படி கிடையாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லா நீங்கள் வாங்குவீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லாவில் வந்து பூஜை ரூம் இங்கே வேணும், கிச்சன் இப்படி வச்சுக்கிறேன், நான் இந்த பக்கம் என்ட்ரி வச்சுக்கிறேன், ஸோ எனக்கு பெட்ரூம் இது பெட்ரூமா வேண்டாம், இதை வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லா சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். அட் யுவர் ஓன் மேபி டிசைனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க பண்ணிக்க முடியும். அதுதான் இங்கே சத்யம் ஹோம்ஸில் கொடுக்கக்கூடிய வில்லாஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிபெண்டன்ட் வில்லாஸுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம், 3.5 பெட்ரூம் அண்ட் 4 பெட்ரூம் villas available, and then single car parking and double car parking available. So அப்போ நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். அகைன் லேண்ட் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு 822 ஆரம்பிச்சு அப் டு 1500 வரல லேண்ட் ஏரியா இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பில்டப் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2300 வரலையும் பில்டப் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்ம இங்கே பார்த்துக்கலாங்க. ஸோ ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1+ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்போ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறுங்க. ஸோ உள்ளே போனோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் அவைலபிள். ஸோ இது கேட்ட கம்யூனிட்டி தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் இந்த வில்லா கம்யூனிட்டிக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் கிடையாது, மற்றபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து காமன் மல்டிபர்பஸ் ஹாலு, ஜிம் அண்ட் தென் யோகா சென்டர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 floor இருக்கக்கூடிய கிளப் ஹவுஸ் நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கிளப் ஹவுஸில் இண்டோர் கேம், அவுட்டோர் கேம் எல்லாமே வந்துடுது. வாங்க போகலாம். முதல்ல மாடல் ஹவுஸ் பார்த்துலாம், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய மாடல் வில்லாங்க. ஸோ இந்த மாடல் வில்லாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே இவங்க வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் கொஞ்சம் க்ரோட்டன்ஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் தொட்டி இங்கே வச்சு காமிச்சிருக்காங்க. இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த பக்கம் என்னுடைய லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது சஃபிஷியன்ட் கார் பார்க்கிங்க. ஸோ கார் பார்க்கிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய வீட்டோட மெயின் என்ட்ரி, மெயின் டோர். இந்த ஸ்டெப்ஸ் மேபி வந்து பார்த்திங்கன்னா 3-4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட ரோட் லெவலிருந்து க்ளோஸ் டு ஒரு 3.5 feet ஹைட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாடல் ஹவுஸ், ஆனால் ஆக்சுவல் வில்லாங்க. இது வந்து ஒரிஜினலாக வில்லாவே. இது வந்து பார்த்திங்கன்னா மாக்கப்னு சொல்லுவாங்க, மாக்கப் கிடையாது, இது ஆக்சுவல் வில்லாவே. ஸோ வில்லாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சிசிடிவி இருக்குது, வீடியோ டோர் ஃபோன் இருக்குது. இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ராவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. பக்கா ராவுட்டுங்க. ப்ராப்ளி டீ குட் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் தான் கேட்டேன். டீ குட் தான், ஃப்ரேம் ஃபுல்லாகவே டீ குட், அண்ட் டோருமே ஃபுல்லாக டீ குட்டு. டிஜிட்டல் லாக் போட்டிருக்காங்க. இந்த டிஜிட்டல் லாக் வந்து கீ இருக்குங்க, பயோமெட்ரிக் இருக்குங்க, நம்பர் லாக்கிங் இருக்குது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு அக்சஸுமே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு லேட்டஸ்ட்டாக நமக்கு என்னெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளோ அத்தனையும் வந்து இதில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மொபைல்லையும் சின்க்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ வாங்க உள்ளே போயிடலாம். 4x2 ஒயிட் டைல் போட்டிருக்காங்க. ஸோ 10x16 வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் அண்ட் டைனிங்கோட சைஸு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது.
இருக்கு. இதுமே நல்ல சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லார் வீட்லயுமே வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் இருக்கனால கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு தேவைப்படும். எல்லாராலையும் வந்து ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு வீடு வேணும். ஸோ வாட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கபோர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பெட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 11 ஃபீட்டுங்க இந்த பெட்ரூம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் க்ளோஸ் டு 10 ஃபீட்டுங்க. 11/10 அந்த மாதிரி இது வந்து காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து வீடியோ டோர் ஃபோன் அவைலபிள். இந்த இதுல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது டச் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வெளில யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்ககிட்ட இதுலேருந்தே பேசிக்க முடியும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஓப்பன் பண்ணால் அந்த கேட் ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வீடியோ டோர் ஃபோன். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுடைய ஃபேனு லைட் எல்லாம் டச்சில் ஒர்க் ஆகுங்க. ஸோ எல்லாமே டச்சில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுடைய ஃபேன் லைட் எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதில் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு இந்த ஸ்டெப்ஸு கீழே வந்து ஒரு டாய்லெட் பண்ணியிருக்காங்க. இங்கே இது வந்து காமன் டாய்லெட்டு. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் போட்டிருக்காங்க. மேலேருந்து டாப் டு பாட்டம் வந்து கபோர்ட் போட்டாங்க. உங்களுக்கு வந்து மேடை பண்ணி காமிச்சிருக்காங்க. மாடலர் கிச்சன் மட்டும் பண்ணி காமிச்சிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஜிங்க் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் உங்களுக்கு சின்ன சர்வீஸ் ஏரியா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மேலே வரணும்னா பாருங்களேன், இது ஃபுல்லாக வந்து கிரானைட் டாப் போட்ட ஸ்டெப்ஸ். ப்ளஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வாஷிங் மிஷினுக்கு உண்டான ஸ்பேஸ் வச்சு காமிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கஸ்டமைஸ் சாய்ஸ் தான். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரூம் இருக்கு பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரூம்னு சொல்லிக்கலாம். இதை தான் உங்களுக்கு 3.5 BHKன்னு சொன்னேன். இது ஸ்டடி ரூமு, கபோர்ட் இருக்கு, சீட்டிங் ஏரியா இருக்கு, ப்ளஸ் ஸ்டடி டேபிள் போட்டு காமிச்சிருக்காங்க. வித் லைட்டோட எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நல்ல பெரிய பெட்ரூம். இது நல்ல சைஸ் இருக்கு. மேபி சைஸ் நீங்க என்ன கேட்பீங்கன்னா 14 ஃபீட் லென்த் அண்ட் ஆல்மோஸ்ட் 10 ஃபீட் பிரெத் இருக்கு. ஸோ வாட்டர் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்படியே வந்தோம்னா இங்க நம்மளுடைய டாய்லெட் இருக்கு. இங்க ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இதுவுமே வந்து சைஸபிள் பெட்ரூம் தான். இதுலயுமே வந்து அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். அதுக்கப்புறம் இங்க நம்மளுடைய பெரிய சிட் அவுட்டுங்க. இதுக்கு மேல நம்ம போகணும்னு சொன்னா நம்மளுடைய ஓப்பன் டெரஸ்ங்க. டெரஸ்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூலிங் டைல் போட்டிருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்ப சொல்லுவோம் இந்த ரிஃப்ளெக்ஷன் டைல்னு சொல்லுவோம், ஒயிட் டைல் அது போட்டிருக்கோங்க. அது லே பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சோலார் போட்டிருக்கு. மேல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோவாட் இருக்கக்கூடிய சோலார் பேனல் போட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வீடு கட்டி வரும்பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இபி பில்லே வராது. ஸோ 3 இல்ல 4 5 ஏசி கூட நீங்க ஓட்டிக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ல நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன், முன்னாடி பார்த்த அந்த சிசிடிவி, டிஜிட்டல் லாக்கு, இந்த எஸ்எஸ் ஹேண்ட்ரெயில்ஸ் வித் கிளாஸ், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வரக்கூடிய சோலார் பேனல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட். அதே மாதிரி நம்ம டாய்லெட்டில் வரக்கூடிய ஃபிட்டிங்ஸ் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ ஸ்டாண்டர்டாக கம்பெனி வந்து ப்ராப்ளி பேரிவேர் பண்ணி கொடுப்பான்னு வச்சுப்போமே. பட் இல்லை சார் எனக்கு பேரிவேர் வேணாம், ஜாகுவர் வேணும், இல்லை இன்னும் ஹை எண்ட் வேணும். ஸோ வாட் எவர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கு அடிஷ்னல் காஸ்ட்டு நம்ம வந்து வாங்குவோங்க. ஸோ இதெல்லாம் இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அடிஷ்னலாக உங்களுடைய சாய்ஸ் நாங்கள் விட்டுறோம். ஸ்டாண்டர்டாக நாங்கள் ஒன்று பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்டு தாண்டி இல்லை எனக்கு இதை விட பெட்டராக வேணும், இதை விட பெட்டராக வேணும், அப்கிரேட் பண்ணிக்கணும் நினச்சிங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து கஸ்டமைசேஷனில் வரும். அது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வில்லா நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த வில்லா வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் 3+3 ஃப்ளோர் இருக்கக்கூடிய கிளப் ஹவுஸ் வந்துருது. இது ஏரியாவே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஸ் ஏரியா. ஸோ உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் மேபி ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ஏரியா தான் இது. ஸோ அதனால் லேண்ட் வாட்டர் நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பூமியில் இருக்க தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இண்டிவிஜுவல் போர் போட்டு கொடுத்துருவாங்க. சீவேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் எஸ்டிபி வச்சிருக்காங்க. வேஸ்ட் வாட்டர் ஆர் செப்டி டேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்குள்ள போயிடும். ஸோ அவங்க அங்கேருந்து ரீசைக்ளிங் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ப்ராசஸ் படி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு. ஸோ அப்போ எல்லாமே நமக்கு இருக்கு. வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இது நம்ம பட்ஜெட்டில் இருக்குங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் இருக்காது. ஆனால் வந்து நமக்கு கண்டிப்பாக வில்லா வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ இது நம்ம பட்ஜெட்டில் இருக்குது. அகைன் மெயின் ரோடு ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBO ஸ்கூல் இருக்குது. அகைன் வந்து நமக்கு வேலம்மாள் குளோபல் ஸ்கூல் இருக்குது, மகரிஷி வித்யா மந்திரி ஸ்கூல் இருக்குது. இது எல்லாம் இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து வெரி பிக் ஸ்கூல்ஸ். ஸோ கண்டிப்பாக இங்கே நம்ம வீடு வாங்குறதுனால நம்மளுடைய ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிடும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது? எஸ் சார், நான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் சார், எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க விரும்புகிறேன், நான் உடனே கட்டி வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடை பார்க்க வரலாம், மாடல் ஹவுஸ் பார்க்க வரலாம். இங்கே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரிஞ்சுட்டே இருப்பாருங்களா, இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி உங்கள் சைட்டுக்கு வந்து காமிச்சு எல்லாத்தையும் முடிச்சு திருப்பி வீட்டில் உங்களுக்கு ட்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து கன்சிடரேஷன் நெகோசியேஷன் பண்ணி தரலாம் த்ரூ நீங்கள் கால் பண்ணால் மட்டும். நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் நெகோசியேஷன்லேருந்து கஸ்டமைசேஷன் விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசி முடிச்சு கொடுக்கலாம். அது இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் வேறு என்ன காம்படிஷன் ப்ராடக்ட் இருக்கிற எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing off from Chennai.